இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஆஸ்கல் வந்து அந்த பிரின்சஸ் வந்து டெலிபோர்ட் ஆகி போயிருப்பார். அந்த இடத்துல தான் வந்து அந்த மாதிரி ட்ரேஸ் பார்த்துட்டு இது வந்து டெலிபோர்ட்டேஷனுக்கான ஒரு ட்ரேசஸ் வந்து என்னால் வந்து இங்கே பார்க்க முடியுது, அவங்க கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு நைட் கூப்பிட்டு, சார் ஆஸ்கல் நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் அந்த இடத்த பார்க்கும்போது அங்கே நிறைய ஹை ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாம் வந்து வெட்டுப்பட்டு கிடக்க இவன் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் மற்ற 2 பிரின்சஸையுமே வந்து இப்போதைக்கு நல்லா பார்த்துக்குங்க, நான் இந்த மாதிரி பிரின்சஸை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆஸ்கர் வந்து செகண்ட் பிரின்சஸை தேடி போயிட்டுருப்பான். இப்போ சீனங்கட்டாயி அந்த சிசிலியை தான் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாள். அவள் வந்துட்டு ஓடும்போது நினச்சிட்டே தான் போயிட்டுருப்பேன். நான் வந்து அந்த அவங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட மானை வச்சு நான் பெரிய பிஸ்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் ஒரு பொடி பையன்தான், ஆனால் இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய யாராக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த ஹீரோவை வந்து துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பாள். இவளோட எலமெண்ட் வந்து விண்டு அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அவள் வந்து ஸ்பீடாக ஃபோர்ஸாக போய் ஹீரோ மேலே ஒரு அட்டாக் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து அசால்ட்டாக அதுன்னு டாச் பண்ணிடுவார். டாச் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எப்படி அவனால் வந்து அசால்ட்டாக டாச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார், இது வரைக்கும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வெர்ட் ஃபேமிலியில் வந்து பார்த்ததே கிடையாது, நீ யார், உன்னோட ஐடென்டிட்டி என்ன, அதுக்கப்புறம் மிஸ் அலிஸ் அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் கம்மன் இருக்க, நீ பேசுகிறக்கு விரும்பலையா, சரி நான் உன்னை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் அந்த விண்ட் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஹை ஸ்பீட் மூமெண்ட் வந்து அங்கே கொடுக்குறா. அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது அவன் நினச்சிட்டே தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறா. இந்த மாதிரி என்னோடய ஸ்பீடை வந்து இது வரைக்கும் யாருனாலும் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது, என்னோடய ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான், இதுலேருந்து நீ தப்பிக்க முடியும்னு சொல்லி ஹீரோ மேலேருந்து அட்டாக் பண்ணால் ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சிடுவார். தப்பிச்சதுக்கப்புறம் அவள் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு விண்ட் அட்டாக் பண்ணுவாள். அது வந்து ஹீரோ கிட்ட போய் அட்டாக் ஆகும். அதனால் ஹீரோ வந்து அதை வாய்டுன்னு சொல்லப்படுற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுவார். ஹீரோ யூஸ் பண்ண அந்த வாய்டு ஆர்ப் வந்து அப்சர்வ் பண்ணதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது வந்து எதை டச் பண்ணுதோ அதை வந்து அதை சுத்தமாக எரேஸ் பண்ணிடும். இது வந்து ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த ஆர்புக்கு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் ஹீரோ வந்து அந்த அப்சர்வ் பண்ண மேஜிக் பவர் வந்து ரிலீஸ் பண்ண அவன் மேலே போய் அட்டாக் ஆக அவளுக்கு வந்து பயங்கர அடிப்பட்டு கீழே விழுந்துருவா. விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ கேரம் வந்து நான் தோற்று போவேன்னு நினச்சி பார்க்கவே இல்லை, சரி இப்போது உண்மை சொல்லு, எப்படி இருந்தாலும் நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்குது, நீ ஏன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க, நீ வந்து கோவப்படுவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, எப்படி இருந்தாலும் நான் பண்ணின தப்புக்கு வந்து நான் இந்த தண்டனை எனக்கு தேவைதா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா அலீஸ் வந்து இந்த மாதிரி உயிரோடு வந்துட்டுருக்க, என்ன தப்பு பண்ண, எதனால் வந்து என்னை பிட்ரே பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு அவளோட பாஸ்ட் லைஃப் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள். அப்போ வந்து அந்த டவுன்லேயே இருக்கப்படுற கைவிடப்பட்ட ஒரு கிராமத்தில் தான் வந்து வசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்போ ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து அங்கே இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து இறந்துருவாங்க. இவன் மட்டும்தான் வந்து சோலோ சர்வைவராக இருப்பாள். அப்படி இருக்கும்போது வந்து இறக்க போகிற அந்த சாவின் விளிம்பில் தான் இருப்பாள். அந்த பசி எடுக்கும், அந்த மாதிரி சாகர விளிம்பில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நைட்டு வந்து இந்த மாதிரி காப்பாற்றினா, யார் காப்பாற்றினான்னு இதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த செகண்ட் பிரின்சஸ் அவள் தான் வந்து இந்த மாதிரி காப்பாற்றிருப்பாள். அப்படி காப்பாற்றுறதுக்கோசரம் வந்து நான் என்னை காப்பாற்றினாங்க, ஆனால் நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் எப்படியாவது ரீபே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கான சான்சஸ் எனக்கு கிடச்சிது. அதுதான் வந்து வெர்ட் ஃபேமிலிக்கு வந்து நான் மெய்டாக வந்தேன். ஆனால் வர்றப்போ வந்து நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, நான் வந்து அந்த பசியிலேயே வந்து இறந்துருக்கணும், நான் வந்து உயிரோடையே வந்திருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து மாஸ்க் கழட்டிட்டு, அப்படின்னா நீ வந்து இப்போ என்ன ஃபர்கிவ்னஸை தேடிட்டு இருக்கியா, என்னை மன்னிச்சிரு, நீ இப்போ வந்து உன்னோட விஷயத்துக்கு இப்போ ரெக்ரெட் பண்ணின்னு வையேன், அதுக்கு எந்த அர்த்தமே கிடையாது, நீ பண்ணினதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து நீ அனுபவிச்சுதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க. அவளுக்கு பார்த்துட்டு ஷாக்கு தான், ஏன்னா ஹீரோவை பார்த்துட்டு இவர் தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணான்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு அது மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க. அப்போ அலீஸ் இருந்துட்டு இருக்கை நீ வந்து அவளை கொன்றாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒரு வெட்டிடுவார். வெட்டினதுக்கப்புறம் இப்போ சீனங்கட்டை அந்த செகண்ட் பிரின்சஸ் கிட்ட போக தான் அந்த இருப்பாள் வீடு, அந்த டோரை உடச்சிட்டு வந்து ஒருத்தர் என்ட்ராகிறான். யாருன்னு பார்த்தா நம்ம யாஸ்கல் என்ட்ரானோன்னு இவர் இருந்துட்டு அடைச்சா இந்த நேரத்தில் இந்த சிசிலியா அவள் எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாஸ்கல் இருந்துட்டு நான் உங்களை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த செகண்ட் பிரின்சஸ் இருந்துட்டு நீ என்ன நினச்சா, நீ வந்து என்னை இப்போ கொண்டுடலான்ட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. உன்னை
கொல்லணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணேன். அதுலேருந்து நீ மிஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடில் வந்து அவளோட சிஸ்டரோட ஸ்வாட் இருக்கும். அதை பார்த்துட்டு என்னோடய சிஸ்டர் இங்கே அப்படின்னு சொல்லும்போது அவளை நான் வந்து கொண்டுட்டேன், இப்போ நீ என்னை வந்து ரிவெஞ்ச் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு ஸ்க்ரோலை எடுத்து அங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணுறக்கு பார்ப்பா. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஆஸ்கல் வந்து ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி விட்டு அதை வந்து கருக்கிடுறான். கருக்கணுன்னு இருந்துட்டு நீ என்ன தைரியம் தான் வந்து ஒரு கேவலம், நீ ஒரு டியூக்கோட சன் தான், ஆனால் நான் வந்து ஒரு எம்பரரோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ யார் எவ்வளோ வேணாலும் இரு, இப்போ என்னோடய சிஸ்டரை வந்து நீ கொண்டுட்ட, அதனால் என்னோடய பிளான் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால் நான் இப்போ வேறு பிளான் யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிற, அப்போ நீ வந்து என்னை கொல்ல மாட்டியா, நீ வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு பிரின்ஸ் கூட தான் நான் வந்து நிற்பா அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து இந்த உலகத்தை யார் ஆள்றாங்கிற விஷயம் எனக்கு தேவையே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஈவலுங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, அது கடைசி வரைக்கும் நான் போய் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஒரு எனார்மஸான ஒரு ஆறாக வந்து இவன் சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அட்டாக் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவனோட எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீ யாரா அப்படின்னு கேட்டுருக்கும்போது நான் தாண்டா நீ தேடிட்டு இருக்கிற ஈவில், என்னை கடைசி வரைக்கும் தேடி கொள்ளுவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்து ஒரு சில இடத்த வந்து இவனும் தடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பிரின்சஸ்க்கு வந்து மேலே அந்த பில்டிங்கெலாம் உடஞ்சி கல் விழுகும்போது இவன் சேஃபாக வெளியில் தள்ளி விட்டுறான். அப்போ இவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடமே வந்து அப்படியே நொறுங்குது சுற்றி. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கல் வந்து புஷ் பண்ணி தள்ளப்படுறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்பேஸ் டைம் அந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அவன் பக்கத்துலேயே வந்து அட்டாக் பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ணுற சமயத்தில் ஹீரோ வந்து அவன் கழுத்துக்கட்ட கத்தி கொண்டு வரும்போது ஒரு விஷயம் வந்து ஹீரோவை வந்து தடுக்குது, அவனை அட்டாக் பண்ண விட முடியாமல். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கல் வந்துட்டு சொல்கிறான், இவன் வந்து ஆர்டினரி ஆப்பனன்ட் கிடையாது, ஆனால் பிரச்சனை இல்லை, நான் வந்து இவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னாச்சு டீமன்ஸோட அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை தடுக்குது, என்னோடய உடம்பெல்லாம் அந்த அவனோட கழுத்துக்கு பக்கத்தாடி கொண்டு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப வலியாகுது, என்னால் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ இங்கே வா எங்கூட சண்டை கட்டுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த சிசிலியாவோட அந்த ஆர்மரையும் அப்புறம் அவரோட ஸ்வாட் ரெண்டத்தையும் வந்து தூக்கி போட்டுருவார். போட்டோன்னே வந்துட்டு சிசிலியாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அவளை ப்யூரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்கல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி தான் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து மிஸ்டு ஃபேக்ஷன், நாங்கள் வந்து யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு ரீசன் இருந்தால் அவங்கள வந்து யோசித்து பார்க்காம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க இவனுக்கு வந்துட்டு இப்போ தான் புரியுது இது வந்து ஒரு மித்துன்னு தான் நினச்சேன், ஆனால் அவங்க இன்னும் வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் சந்திக்கலாம் ஆஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறைஞ்சிடுவார். அப்படி மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ சீனங்கட்டர் கைஸ் சீனங்கட்டை சிசிலியாவை வந்து இந்த ஆலிஸ் வந்து ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த எல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவா. அப்படி அனுப்பிச்சி விடும்போது ஒரு விஷயத்தை வந்து கையில் கொடுத்து அனுப்பிவிடுவா. இது வந்து ஒரு டோக்கன் மாதிரி, இது இருந்தால் தான் நீ வந்து அங்கே போக முடியும், இப்போதைக்கு நீ போய் அங்கே இரு நான் கூப்பிட்றப்பா அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அலிஸ், நீங்கள் வந்து என்ன மன்னிச்சிருப்பீங்கன்னு நான் வந்து நீ எப்போவுமே மன்னிக்க மாட்டேன், இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லுவா. அவள் போயிடுவா. போனதுக்கப்புறம் தான் அந்த டீமன்ஸ் வந்துட்டு எப்பா நீ ஏப்பா வந்து அவளை கொல்லலை, அவளை வந்து நீ கொண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து நான் அவளை ஏற்கனவே வந்து ஒரு தடவை கொன்னேன், ஆனால் அப்போ வந்து அவள் எந்த விதமான ஒரு எதிர்ப்பையுமே என்கிட்ட வந்து அவள் காட்டலை, அவள் வந்து ஏற்கனவே ரொம்ப மனம் உடஞ்சி போய் தான் இருந்தால், அவள்கிட்ட இருக்கிற அந்த என்னோடய சிஸ்டரை கொண்டுட்டோமேன்னு அந்த கில்ட்டே வந்து அவளை ரொம்ப உடச்சிருச்சு. ஆனால் இந்த லைஃப்பில் வந்து நான் அவளை கொல்ல மாட்டேன், எனக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஆனால் அவன் கழுத்தில் இருக்குது தெரியுமா அந்த பவர், அந்த மிஸ்டீரியஸ் பவர், அது அவன் கழுத்து மட்டும் கிடையாது, அவன் பாடியை சுற்றி ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, என் பாஸ்ட் லைஃப்லேயே அவனை போட்டு தள்ளியிருக்கணும், ஆனால் அது வந்து என்னை தடுத்துருச்சு, நம்ம வேறு ஏதோ பிளான் யோசிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஆன்சியன்ட் டெம்பிள்லேருந்து ஒரு ஹோலி ஸ்வாட்லேருந்து ஒரு மெயின் ஒரு பார்ட் எடுத்துருப்பேன், அதுலேருந்து எடுத்துகிட்டு இது எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன், இது வந்து பியூரிஃபையான ஒரு ஸ்டோன், இதை நான் யூஸ் பண்ணுன்னு வையேன் அவனை கண்டிப்பாக வந்து என்னால் போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிமானிக் ஸ்வாடுன்ட்டு இல்லை யூஸ் பண்ணக்கூடாது, நீ யூஸ் பண்ணினா அது கண்டிப்பாக உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லும்போது என்னை கொல்லும் தான், ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு நெருக்கமான எல்லாத்தையும் வந்து நான் ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அலிஸ் வந்துட்டு நீ தானே டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஆமாம் நான் தான் டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலிஸ் இவங்க ரெண்டுமே கான்வர்சேஷன் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த அலிஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்வாடுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த டீமன் ஸ்வாட் வந்துட்டு
சரி சரி நீ வந்து தப்பாக நினச்சிக்காத. எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மாஸ்டர் சர்வெண்ட் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து குறுக்க நிற்காத. எப்படியா இருந்தாலும் கெயினோட பாடி எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு நான் நினச்சது தப்பு தான் போகலான்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கட்டை அலிஸ் வந்து டீனுக்கு வந்து இந்த நடந்த விஷயங்களில் வந்து ஃபுல்லாக எழுதாமல் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டண்ட்டை மட்டும் லெட்டர் மூலமாக எழுதி அனுப்பிச்சிருப்பா. அப்போ வந்து என்ன சொல்லுவான்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி அந்த நைட் ஃபேக்ஷன்னு சொல்ல போகிறேன் அந்த இடத்த விட்டு நான் வந்து லீவ் பண்ணுறேன், நான் வந்து அங்கேருந்து வந்து ரிசைன் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த பதவி மயிலே தேவை கிடையாது, அங்கே அவங்க காப்பாற்றுறவங்களும் நல்லவங்க கிடையாது, அவங்க காப்பாற்றப்படுறவங்களும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அலிஸ் வந்து லெட்டர் எழுதி வச்சுருப்பா. இப்போதைக்கு வந்து என்னோடய தம்பியும் அதாவது என்னோடய பிரதரான அந்த ஆஸ்கல் வந்து தம்பி இல்லை கைஸ், அவன் வந்து அலிஸோட பெரிய பையன். அந்த ஆஸ்கலும் அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் ஒரு விஷயங்கள்லாம் நேரில் பார்த்தா பேசணும், இப்போதைக்கு நான் இங்கேருந்து போகிறேன், அது வரைக்கும் என்னோடய தம்பி கெயின் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இந்த டீன் வந்துட்டு யோசிச்சுட்டு பாரு அப்படின்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரின்சஸ் தானா, என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து உன்னை காத்திருக்க வச்சதுக்கு வந்து என்னை மன்னிச்சிட்டு போரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல டீன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ எவ்வளோ நாள் தான் வந்து இந்த மாதிரி மறைக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த டீன் கேட்டிருப்பான். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னோடய சிஸ்டரோட பையன் இருக்கானே அவனுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நாள் மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மறைக்கணுன்ட்டு வந்து நினைக்கலாம், ஆனால் நான் பண்ணுற ஒர்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ தேடி வந்து இது கிடச்சிதா அப்படின்னு சொல்லும்போது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டீன் வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் நினைக்கிற சைல்டை நீ வந்து தொடர மாதிரி இருந்ததுன்னு வையேன், நீ இப்போ வந்து அதை குவிட் பண்ணிவிட்டு போயிரு, அப்படி மீறி ஏதாவது பண்ணேன்னு வையேன் கான்சிக்வன்சஸ்னஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க அந்த போரிஸ் வந்துட்டு சரி அப்படின்ட்டு போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கெயின் வந்து நிறைய பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், அவங்க எல்லாத்தையும் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். இப்போதைக்கு வந்து நான் அவனை டேக் டவுன் பண்ண முடியும்னு சொல்லும்போது அந்த ஆர்மரும் வந்து அதுதான் சொல்லும், நீ வந்து கெயின்கிட்ட வந்து எடுத்தாங்கவுத்தான்னு சண்டைக்கு போகாத, அந்த டீமன்ஸோடுக்கு இது பாரு, அது என்ன மாதிரி கிடையாது, அந்த டீமன்ஸோடுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அவளுக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்குது, அதனால் அவகிட்ட போகிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது உண்மை தான், அதனால தான் நான் வந்து அவங்க சுற்றி இருக்கிற எல்லா கனெக்ஷனுமே வந்து பிரேக் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து வந்துட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா போரிஸ் அப்படின்னு சொல்லும்போது போரிஸ்ன்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கெயினை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கெயினா அவனை பற்றி என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து எல்லா கிளாஸையும் வந்து ஸ்கிப் பண்ணுறான், ஆனால் அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அவன் நேச்சுரலாகவே பானான ஒரு ஜீனியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் சரி அதெல்லாம் விடு, இப்போ எனக்கு மேலே கெயின் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கெயினை சுற்றிக்கிறாங்க பாரு அவங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு, உன்னை எப்படி கூப்பிட்றது, இர்லின் கடவுளோட ஃபாலோவர்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி போரிஸ் சொல்லிகிட்டு இருக்கா. இவ்வளோ வந்துட்டு உனக்கு என்னோடய ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து அந்த டைகர் எடுத்து அவனை கொல்றதுக்கு வந்து பக்தடி வரும். அப்படி வரும்போது இவன் வந்துட்டு ஒரு ஹெல் ஹவுண்டுன்னு சொல்ல போகிற ஒரு அந்த மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த இது வந்து அதாவது அந்த ப்ரொஃபஸரை வந்து முழுங்க வைப்பான். ஆனால் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஈஸியாகவே அதுலேருந்து வெளியில் வந்துட்டு வந்து அவளை சுற்றி ஒரு டொமைன் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த போரிஸ் இருந்துட்டு நீ இந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு நீ எப்படி இந்த விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் நீ வந்து இதை தெரிஞ்சிருக்கக்கூடாது, உன்னோட கதையை வந்து நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சாப்டர்ஸ்லேயே வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டு த ஹெல் வித் சைன்ட்டு ஐம் அ டாக்டர் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க போட சொல்லி, அதை நான் கால்குலேஷன் பண்ணி போட்டால் அது போட்டால் தொடர்ந்து 1 மாதம் வருது கைஸ். ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் ஷார்ட்டான மானை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த சோலோ லெவலிங் ரேங்க்னா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஒரு மானை வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 மாதத்துக்கு இழுக்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு 10K சப் அடித்தா வந்து ஒரு நாளைக்கு அன்னாடுமே 3 வீடியோஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லாங் மானவை எடுத்துக்கலாம், இப்போதைக்கு வந்து ஷார்ட் மானவை எடுத்து ஓட்டலாம் கைஸ். இந்த சோலோ லெவலிங் ரேங்க்லாம் வந்து ஒரு 10 to 15 டேஸ்லேயே வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிற மானவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சோலோ லெவலிங் ரேங்க்னார்க்கே அதுதான் வேணும்னாலும் கூட எனக்கு ஓகே தான் கைஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்டில் பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் எது வருதோ அதை வந்து நான் போடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லி தான் வந்து போகிறேன், இல்லை நீங்கள் இதுவே போடுங்க ப்ரோ நான் வந்து 1 மாதம் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். பட் 1 மாதம் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது வந்து எல்லாத்துக்குமே போர் அடிக்கும் கைஸ், எனக்கே போர் அடிக்கும் ஒரே விஷயத்தை வந்து 1 மாதத்துக்கு இழுத்துட்டு போகிறது. இது வந்து ஒரு 15 days 10 to அந்த விஷயத்தில் அந்த டைமில் வந்து நம்ம மானோ டு மானோ நியூ மானோ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம்.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் மீட் அதாவது நெக்ஸ்ட்டு நியூ மான்வால் மீட் வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் மான்வா போடுற மாதிரி இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுவே போடுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு தான் போர் அடிக்கும் கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ்.